அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். 6ஆம் இடத்தை பற்றி நாம் பேசும் பொழுது 6ஆம் இடம் குறிக்கும் காரகத்துவங்களான கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி, விபத்து, எதிரியின் பணம், வேலை, மாமன், விவாகரத்து, அசிங்கம், அவமானம், ஷேர் மார்க்கெட், ரம்மி, சூதாட்டம் உள்ளிட்டவைகளை பற்றி ஆகியவை முக்கியமானவைகளாகும். அது மட்டும் இல்லாமல் முயற்சி ஸ்தானம் என்றும் சொல்லப்படுகிறது. அரசாங்க சர்வீஸில் இருப்பவர்களுக்கு 6ஆம் இடம் சுபவலை பெற்றிருக்க வேண்டும். அதேபோல் லக்னாதிபதி 6இல் இருக்கும்போது முகமறியாத எதிரி ஒருவர் கூடவே இருப்பார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிறிது உடல்நலக்குறைவு ஏற்பட்டாலும் மற்ற கிரக நிலைகளால் நல்ல எதிர்காலம் இருக்கும் என்று நாம் பார்த்து சொல்ல வேண்டும். லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பதால் மட்டுமே ஆயுள் பலம் குறைவு என எடுத்து சொல்லக்கூடாது, கூறவும் கூடாது. 6ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருந்து 6க்கு அதிபதி நீசம் பெற்றுவிட்டால் மட்டுமே உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதேபோல் 6ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருக்கும்போது எதிரிகளால் பிரச்சனை இருக்கும். பில்லி சூனியம், ஏவல் போன்றவற்றில் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். 6இல் இருக்கும் லக்னாதிபதியை சுபக்கிரகங்கள் பார்க்கையில் மேலே சொன்ன பிரச்சனைகள் விலகி நட்பலன்களாக நடைபெறும். அதுவும் குரு பார்வை கிடைத்துவிட்டால் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப மேலே சொன்ன அத்தனை தோஷங்களும் விலகி அபாரமான நட்பலன்களாக மாறிவிடும். நன்றி.